மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னுமே எங்களுடைய வன்னியர் சமூகம் முழுமையா இன்னும் எழுந்திருச்சு நிக்க முடியல. நீங்க செஞ்சு குடுங்க. அதனால தான் நான் அவர போய் தலைமைச் செயலகத்திலேயே உட்கார்ந்து பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அவரு திரும்பி கூட பார்க்கல. அத பத்தி செவியும் எடுக்கல ஒண்ணுமே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரா? ஆதங்கப்பட்டாரா? கோவப்பட்டாரா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அவரிடம் எல்லா செய்தியும் சொல்லி அனுப்பிவிட்டாரு. அவர் வந்து அன்றைக்கு அன்புமணியினுடைய விஷயத்தை கேட்டுக்கொண்டு, அன்புமணி சொல்லுவதெல்லாம் தேவ வாக்கு என்று நினைத்துக்கொண்டு, இந்த பேட்டியெல்லாம் குடுத்தாரு அன்றைக்கு. ஆனால், அன்புமணிய விட்டு வெளில வந்தார்ல, ம். வெளியில வந்தார்ல, இப்ப தேர்தலையும் சந்திக்கிறார்ல, இந்த திமுக வந்து இது மாரி இது செஞ்சிருச்சுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்டி சொல்லியிருக்காரா கேளுங்க? இந்த பிரச்சாரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல, திமுக எங்களுக்கு துரோகம் செஞ்சுச்சுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரான்னு கேளுங்க. ம். பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மை என்னன்றது. உண்மையான விஷயத்தை திமுக எந்த அளவுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை செஞ்சது என்பது அவருக்கு தெரியும். ம். இது இந்திய வரலாற்றிலேயே நம்ம மட்டும்தான் எம்பிசி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எம்பிசின்றது இருக்கு. அந்த எம்பிசியை கொண்டு பாக்கியெல்லாம் ஓபிசி தான் இந்தியா முழுவதும். இந்த எம்பிசி என்பதை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் கொண்டுட்டு வந்து அந்த அந்த எம்பிசியை உருவாக்குனதே திமுக தான். ம். இதை வந்து அன்றைக்கு ஆளுமையாக இருந்த திமுக அரசு, அன்றைக்கு இருந்த கலைஞர் அவர்கள் தைரியமாக 89ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் பயன்பெற்றவர்கள் 108 ஜாதி. இப்பயும் சொல்லுகிறேன், டேட்டா படி ஒரு காலத்துல கணக்கெடுத்தா நம்ம விவாதம் பண்ணதா போறோம். 108 ஜாதியில் மிக மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதி வன்னியர் ஜாதியா இருக்கும் அந்த இடத்துல. ம். அந்த சட்டத்திலேயே எம்பிசிலே பாத்தீங்கன்னா நீங்க சட்டம் முன்வடிவிலேயே வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதின்னு கொடுப்பாங்க. ஏன் அதுல இருக்கிற வேற ஒரு ஜாதியை முன்னிலைப்படுத்தி அவர்கள் உள்ளிட்ட அப்படின்னு சொல்லக்கூடாதா? ம். ஏன் சொல்றாங்க? எப்பயுமே ஒரு எந்த டேட்டா படி யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் அதற்கு கீழே சொல்லுவாங்க. ம். அது மாதிரி இந்த 20% இடஒதுக்கீட்டில் மிக பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்கள் தான். இப்ப நீங்க டேட்டா இப்ப சிவசங்கரன் மினிஸ்டர் ஒரு டேட்டா கொடுத்தாரு. ம். அவர் என்ன சொன்னாரு, 16% கிட்டத்தட்ட நம்ம போறோம். நீங்க 10.5% கேட்டு பண்றீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஏன் சிவசங்கரனுக்கு இவங்க பதில் சொல்லல? இல்ல அது சரியான பயன்பாடு தானே அப்போ? இல்ல இல்ல சார். நான் கேட்கிறேன். அதிகமா இடஒதுக்கீட்டில் அந்த 108 சமூகத்தில் ஒரு அமைச்சர் பலனடைகிறது நான் 16% அளவுக்குன்றது சரியா? நான் வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, ரைட்டா? அதை இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிற அன்புமணி வந்து என்ன செஞ்சிருக்கணும்? அந்த அமைச்சர் சொல்ற டேட்டா தப்பு. என்னட்ட டேட்டா இருக்கு பாருங்க, நான் தகவல் கேட்க உரிமை சட்டத்தில் எடுத்துட்டேன், இந்த பாருங்கன்னு நீங்க காமிக்க வேண்டியது என்ன? அப்ப நீங்க அமைதியா இருந்துட்டு 15% நீங்க கூட்ட கேட்கும் போதே எங்களுக்கு அது சந்தேகம் வருது.